அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் மந்திரம் பணவரவு தனவரவு அதிகரிக்கும் மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னால் பணம் சேர்ந்துருமா அப்படின்னு ரொம்ப பேர்த்துக்கு ஒரு சந்தேகம், ஒரு எண்ணம் இருக்கும். அது கண்டிப்பாக அப்படி வெறுமனே பணம் சேராது. நம்ம நல்லா உழைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி எடுத்து அந்த தொழில்களை நம்ம செய்யும்போது எப்போவுமே பணம் கிடைக்கும். அதுதான் உண்மை. இந்த மந்திரம் எதுக்கு அப்படின்னா, இந்த மந்திரம் சொல்லும்போது கூடுதலான ஒரு சக்தி நமக்கு கிடைச்சி அந்த பணத்தை நமக்கு கிடைக்க வைக்கும், சிறப்பாக வாழ வைக்கும். நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு 10,000 ரூபா கிடைக்கிது அப்படின்னா அதை கூடுதலாக ஒரு 12,000 ரூபா கிடைக்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு பண வரவு அதிகரிக்கிறது இந்த மந்திரத்தினுடைய ஒரு சக்தி. இந்த மந்திரம் நல்ல ஒரு வேலை செய்யும். ஒரு அதி அற்புதமான மந்திரம். இந்த மந்திரம் எல்லாமே பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அப்போ அவங்க பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருந்திருக்காங்க. இந்த மந்திரங்களை பெரிய பெரிய ஆளுகளை அப்போ இருந்தவங்க இந்த மந்திரத்தை மறைபொருளாக வச்சு சொல்லியிருக்காங்க. இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு செம்பு பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் நிறைய தண்ணி ஊற்றி அதில் துளசி இலையை போட்டு, இல்லைன்னா நமக்கு பிடிச்ச பூவு, மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ, இந்த மாதிரி எந்த பூ கிடைக்குதோ அதை அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு 5 1 ரூபாயை அதுக்குள்ள 5 1 ரூபா நாணயம் இல்லை 5 ரூபா நாணயம் இது கிடச்சா அதை போட்டு அந்த மந்திரத்தை நம்ம சூடம் பற்றி வச்சு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வரும்போது ரொம்ப அப்பட்டமான பலன் கிடைக்கும். எதிர்பாராத பணம், நீண்ட நாள் வர வேண்டிய பணம், தர வேண்டிய பணம், கடன் கொடுத்தேன் அவங்க 2-3 வருஷமாக தரலை அப்படின்றவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி பணம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த லாட்டரி, சூதாட்டம் இதில் ஒவ்வொருத்தருக்கு குறைஞ்ச தொகையாக விழுந்திருக்கு. ஆனால் இந்த சூதாட்டம்ன்றது இப்போ இல்லை. லாட்டரி இந்த கேரளாவில் போய் வாங்கி அவங்க இப்படி ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒரு நல்ல மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம ஒரு தினந்தோறும் நம்ம பயன்படுத்தி வரும்போது நம்ம உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா ஒரு புத்தி வேலை செய்யும். மனசு நல்லா ஒன்றுபடும். இந்த மந்திரத்தை ஜின்முத்திரையில் வச்சு இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மனசு ஒன்றுபடுறத நம்ம பார்க்கலாம். அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். மனசு ஒரே நிலையில் அடைஞ்சிட்டாலே எல்லாம் தன்னை தேடி வரும் அப்படின்றது சித்தர்களுடைய வாக்கு. அது முழுமையாக இந்த மந்திரத்தில் இருக்குது. இதை எல்லோரும் பயன்படுத்தி எல்லா நன்மையும் அடையணும். அதே போல் எல்லோருக்கும் இது பயன்படும் அப்படின்றது ஒரு உறுதியாக சொல்லலாம். இது ஒரு 10 நாளைக்கு சொல்லி பாருங்கள். கூடுதலாக ஒரு 10 ரூபாய் அது கூட கிடைக்கும். அந்தளவுக்கு இந்த மந்திரம் நான் இதை பயன்படுத்தியிருக்கேன். அதனால் இது எல்லோரும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மந்திரத்தை நான் சொல்லியிருக்கேன். இதை பயன்படுத்துங்க. அதே போல் நான் இந்த சோவி பிரசன்னம் அது தமிழ் முறைப்படி சொல்லித்தரேன். அது என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் 2-3 தடவை சோவி போட்டு பார்த்து ஒரு பொதுவான பலன் தான் சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்லித்தர பயிற்சியில் முழுமையாக அவங்க என்ன காரணத்துக்காண்டி வர்றாங்க அப்படின்றத முழுமையாக சொல்ல முடியும். அந்த பயிற்சி வேணுன்றவங்க எனக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். அந்த ஃபோன் நம்பர் பார்த்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் பழகிக்கிறங்க. அது ரொம்ப அறிவுபூர்வமானது. ரொம்ப எந்த ஒரு தெய்வ இதுவும் கிடையாது. தெய்வ வழிபாடெல்லாம் இல்லை. அது ஒரு நல்ல மேஜிக் மாதிரி வேலை செய்யும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் ஒரு 15-20 புத்தகம் ஏட்டுச்சுவடியிலேருந்து எடுத்து அதை அதில் நான் பயன்படுத்தினதாக பார்த்து ஒரு புத்தகம் போட்டு வச்சுருக்கேன். அந்த புத்தகம் 200 பக்கம் இருக்கும். அந்த புத்தகம் வேணுன்றவங்கலாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு புத்தகம் வாங்கிக்கிறேங்க. இது ரெண்டுமே நேரடியாக வாங்கினீங்கன்னா
ரெண்டில் ஏதோ ஒன்று வந்து நேரடியாக வாங்கும்போது உங்களுக்கு கூடுதலான பலன் இருக்குது. அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மந்திரத்தை வந்து பயன்படுத்துங்க. இந்த சோய் பிரசனை உங்களுக்கு தேவைன்னா கற்றுக்குறங்க. அதேபோல் புத்தகம், மாந்திரீக புத்தகம் வேணும்னாலும் வாங்கிக்கிடுங்க. அதேபோல் இப்போ இந்த பணவிருத்தி மந்திரம் அப்படின்றத நீங்கள் தினந்தோறும் பயன்படுத்துங்க. உன்னதமான பலன் கிடைக்கும் என்று சொல்லி நன்றி நன்றி நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன்.